Hello everyone, welcome to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்னுடைய சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போம்னு சொல்லலாம். இது வந்து பழைய சிலபஸில் இல்லை, புதுசாக அப்டேட் பண்ண சிலபஸில் தான் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான போம் ரிட்டன் பை டெட் ஹியூஸ். ஸோ இந்த போம் பேர் பார்த்திங்கன்னா த தாட் ஃபாக்ஸ். இதனுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ த தாட் ஃபாக்ஸ் இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டஃபாரிக்கலாக எழுதியிருப்பார். ஒரு கம்ப்ளீட் போமே வந்து ஒரு மெட்டஃபாரிக்கலாக இருக்கும். ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து நீங்கள் 2 விதமாக வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஃபாக்ஸ் வர மாதிரியும், இன்னொன்று வந்து தாட்ஸ் வர மாதிரியும். பொயட்டுக்கு வந்து ஒரு போயட்டை ஒரு ரைட்டராக உட்காந்து எழுதுகிறப்ப அவங்களோட தாட்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுது, அவங்க எப்படி எழுதுகிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு எப்பயுமே வந்து அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு அமைதியான பிளேஸாக இருக்கணும். திடீர்னு யோசித்து எழுதுவாங்களா, இல்லை அப்படியே உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்து ஃபஸ்ட்டு காப்பி செகண்ட் காப்பி அந்த மாதிரி எழுதுவாங்களா? அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய திங்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே ஒரு மெட்டஃபாரிக்கலாக ஒரு ஃபாக்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து மேஜராக மேலோட்டமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபாக்ஸ் வந்து எப்படி என்டர் ஆகுது அப்படின்றது மாதிரி தான், ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ஃபாக்ஸ் வந்து என்டர் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது மெட்டஃபாரிக்கலாக எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு பொயட்க்கு எப்படி வந்து ஒரு தாட், ஒரு கிரியேஷன் வந்து எப்படி மைண்டில் வந்து என்டர் ஆகுது, அது என்டர் ஆகி எப்படி வந்து வருது அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மெட்டஃபாரிக்கல் போயம் வந்து கொடுத்துருக்காரு நம்ம டெட் ஹியூஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாட்டை தான் வந்து ஃபாக்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். ஸோ பொயத்தோட தாட் தான் வந்து இங்கே ஃபாக்ஸ் ஒரு அனிமலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஆத்தர் டெட் ஹியூஸ் இருக்காரு இல்லைங்களா, இவரை வந்து அனிமல் பொயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இவர் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் சில்ட்ரன்ஸ் ரைட்டர் அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து சொல்லலாம் இவரை. ஸோ இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரைட்டரோட ஹஸ்பண்டாக இருந்தார். ஸோ அது எந்த ரைட்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் திஸ் போம். த போயட்டஸ் டெட் ஹியூஸ். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் சில்ட்ரன்ஸ் ரைட்டர். ஸோ இந்த போம் பர்டிகுலரில் த தாட் ஃபாக்ஸ் எந்த இதில் புக்கில் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹாக் இன் த ரெயின் அப்படின்னு ஒரு புக்கில் அவரோட பொயட்ரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த புக்கில் பப்ளிஷ் ஆச்சு. 1957 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுதான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு புக் பப்ளிஷ் ஆனதில் அவரோட ஃபஸ்ட்டு புக் வந்து இதுதான். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இந்த மாதிரி கூட கேட்கலாம், த ஹாக் இன் த ரெயின். அண்ட் இதோட தீம் பார்த்தீங்கன்னா த மிஸ்ட்ரி அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பொயட்டிக் கிரியேஷன். ஸோ எப்படி வந்து பொயட்டிக் கிரியேஷன், பொயட்ரி எழுதுகிறப்ப அது எப்படி கிரியேட் ஆகுது ஒருத்தரோட மைண்டில் அப்படின்றத வந்து அழகாக ஒரு ஃபாக்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸ்டைல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ வேர்ஷன் சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு 6 குவாட்ரைன்ஸ் இருக்கும். 1 குவாட்ரைன் இஸ் ஈக்குவல் டு 4 லைன்ஸ் இல்லைங்களா? பட் இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பரான ரைம் ஸ்கீமோ ஒரு ப்ராப்பரான மீட்டரோலாம் கிடையாது. மீட்டர் அண்ட் ரைம் ஸ்கீம் இல்லாமல் குவாட்ரைன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி எழுதியிருந்திருப்பாரு. 6 குவாட்ரைன்ஸ், ஸோ 24 லைன்ஸ். ஸோ நீங்கள் எந்த போம்ஸ் எடுத்தாலுமே அதனுடைய ஃபார்மெட் என்ன, அந்த ஃபார்ம் என்ன இருக்குது, அதனுடைய மீட்டர் என்ன, அதனுடைய ரைம் ஸ்கீம் என்ன, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கொஷின் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு போம்லேருந்து இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதனுடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ வேர்ஸ், விவிட் இமேஜரி. ஸோ இதில் வந்து இமேஜஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த ஃபாக்ஸ் எப்படி உள்ளே வருது, அதனுடைய நோஸ் எப்படி இருக்குது, அது எப்படி நடக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். மெட்டஃபாரிக் நரேட்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபாக்ஸை பேஸ் பண்ணி அவர் பொயட்டோட தாட்டை தான் வந்து எப்படி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ வித்தவுட் டிலே we will move on to stanzas. So stanza 1, I imagine this midnight moment's forest. ஸோ இவர் வந்து இமேஜின் பண்ணுறாரு, அவர் வந்து மிட் நைட்டில் வந்து உட்காந்துட்ருக்க மாதிரி, அது ஒரு ஃபாரஸ்ட்டில் மிட் நைட்டில் உட்காந்துட்ருக்க மாதிரி இமேஜின் பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். சம்திங் எல்ஸ் இஸ் அலைவ். ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும், ஒரு ஃபாரஸ்ட்டில் மிட் நைட்டில் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவும் இல்லைங்களா? அப்போ வந்து ஈவன் ஒரு கிளாக் சத்தம் போட்டாலுமே அந்த டிக் 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 டிக்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் என்ன ஒரு விஷயம் அசைஞ்சாலுமே வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த சமயத்தில் வந்து சுற்றி யாருமே இல்லை, பட் சம்திங் இஸ் அலைவ், ஏதோ ஒன்று உயிரோடு வந்து வருது. பிசைட் த கிளாக்ஸ் லோன்லினஸ், கிளாக்
கிளாக்ஸ் அந்த சத்தத்தை தாண்டி இருக்க லோன்லினஸில் ஏதோ ஒன்று வந்து அலைவாக இருக்குது. அண்ட் திஸ் blank பேஜ் வேர் மை ஃபிங்கர்ஸ் மூவ். ஸோ என்னென்ன இருக்குது அந்த இடத்துல அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் மிட் நைட் அண்ட் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பிக்சரைஸ் பண்ணிக்கிறாரு. இட் இஸ் ஒரு இதில் வந்து இமேஜினேஷன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு இதில் மேபி இமேஜினேஷன் அண்ட் ஆர் சம்டைம்ஸ் போயிட்டே உட்காந்து இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே இமேஜின்னு சொல்கிறதுனால நம்ம இமேஜினேஷன் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இமேஜின் பண்ணுறாரு மிட் நைட் மொமெண்ட்ஸ் ஃபாரஸ்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி. ஸோ நம்ம நல்லாவே தெரியும், இப்போ பொயட்டோ வேறு எந்த ரைட்டரோ எழுதுகிறப்ப வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்தா தான் எழுத முடியும், ஒரு மரத்தடியில் உட்காந்தா தான் எழுத முடியும், நேச்சரை பார்த்தா தான் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி சுற்றி என்ன நடக்குதோ அதை வச்சு எழுதுவாங்க. சுற்றி இருக்கிற விஷயத்தை வச்சு பேஸ் பண்ணி அதுலேருந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து எழுதுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து இங்கே சொல்லியிருப்பாரு. ஸோ மிட் நைட்டில் ஃபாரஸ்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி இமேஜின் பண்ணுறாரு. அவரை தாண்டி கிளாக்கோட சத்தத்தை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து அலைவாக இருக்குது. அண்ட் அவர் கூட வந்து ஒரு blank பேஜ் இருக்குது. அவர் கை வச்சு நகர்த்திட்டு இருக்காரு, எழுதுறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுறாரு. ஸோ எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அவர் blank பேஜாக இருக்குது, ஆனால் இன்னும் வரைக்கும் ஒன்றுமே எழுதலை அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காரு. ஸ்டான்ஸா 2, through the window I see no star. ஸோ இப்போ வந்து அவர் எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இல்லையா, விண்டோ வழியாக பார்க்குறாரு. பட் அங்கே வந்து ஸ்டார்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப இருட்டாக அப்படியே இருக்குது. சம்திங் மோர் நியர் though deeper within darkness is entering the loneliness. ஸோ இவர் சொன்னார் இல்லையா, ஏதோ ஒன்று உயிரோட அலைவாக வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணார், விண்டோவை பக்கமாக பார்க்குறப்ப ஸ்டார்ஸ் கூட இல்லை, அவ்வளோ இருட்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ வந்து ஏதோ இன்னுமே ரொம்ப பக்கமாக வர மாதிரி இருக்குது. ஸோ தோ டீப்பர் வித்தின் டார்க்னஸ். ஸோ என்னென்னா அவ்வளோ அந்த இருட்டு, ஸ்டார்ஸோட வெளிச்சம் கூட இல்லாத இருட்டிலேருந்து டீப்பராக இருந்து ஏதோ ஒன்று வெளியில் வருது, சென்டரிங் த லோன்லினஸ். இதை வந்து எப்படி கம்பேர் பண்ணலான்னா, ஸோ இது வரைக்கும் வந்து மைண்டில் வந்து எதுவுமே இல்லை, ஸோ மைண்டில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ வந்துட்டு சம்திங் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாரு அப்படின்றப்ப வந்துட்டு இது உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு ஐடியா வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற சொல்கிறாரு. இந்த நோ ஸ்டார்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கைடன்ஸ் ஆர் ஐடியாஸ். ஸோ வெளியிலேருந்து எந்த ஐடியாஸும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ உள்ளேருந்து தான் ஏதோ ஒன்று டீப்பர் வித்தின், உள்ளுக்குள்ளேருந்து நம்மளோட மனசுலேருந்து நம்மளோட மைண்ட்லேருந்து ஏதோ ஒன்று வந்து புதுசாக வந்து ஃபார்ம் ஆகுது, அது வந்து நம்ம லோன்லினஸை வந்து தாண்டி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 3, cold delicately as the dark snow a fox nose touches twig leaf, 2 eyes serve a movement that now and again, now and now and now. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த லோன்லினஸில் ஏதோ ஒன்று உயிரோடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு, எதுக்குன்னா ஒரு ஃபாக்ஸோட நோஸுக்கு. ஸோ இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, அவர் எடுத்த உடனே ஒரு ஃபாக்ஸ் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. ஸோ இது வந்து மேஜராக கொஷின் கேட்டாலும் கேட்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் எது வந்தது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிக்சரைசேஷன் வந்தது அப்படின்னா ஃபாக்ஸோட நோஸ் தான் வருது. ஸோ அந்த என்னென்ன பாடி பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபாக்ஸோட நோஸ் எப்படி இருக்குன்னா, cold delicately as the dark snow. கோல்டு டெலிகேட்லி ஆஸ் த டார்க் ஸ்னோ. ஸோ வந்து அந்த நோஸ் வந்து அவ்வளோ டார்க்காக இருக்கான். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி, அது ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன், ஏதோ ஒரு தாட், இதை பற்றி நம்ம எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாட் மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாரு. 2 eyes serve a movement. ஸோ அண்ட் ஃபாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது அது என்ன பண்ணும், அந்த ஃபாக்ஸ் வந்து ஸோ அது வந்து நம்ம ஒரு கன்னிங் அனிமல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, என்ன பண்ணால் அந்த 2 ஐஸ் வந்து இங்கேயும் அங்கேயும் பார்க்குது. ஸோ ஃபஸ்ட்டு நோஸ் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வருது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் அது ஐஸ் வந்து இங்கேயும் அங்கேயும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூமெண்ட்டுக்கு ரெடி ஆகுது. ஸோ எங்கே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து. ஸோ இது என்னென்னா ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் தாட் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து எடுக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாட்டே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாம் சுற்றி என்ன இருக்குது அண்ட் அது அந்த அந்த தாட்டை பற்றி கொஞ்சம் டீப்பராக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 4, sets neat prints into the snow between trees. ஸோ என்ன பண்ணுது, இப்போ அந்த ஐஸை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த நடை வந்து நீட் பிரிண்ட் மாதிரி இருக்குது. ஸோ பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்குன்றது. ஸோ இப்போ என்ன ரியல் மீனிங்னா, அவர் வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு, நீட்
பிரிண்ட்டை வந்து அதை வந்து அவரோட அந்த தாட்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அண்ட் வெரிலி அ லேம் ஷேடோ லேக்ஸ் பை ஸ்டம்ப் அண்ட் இன் ஹாலோ. ஸோ இது வந்து ஃபாக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அவர் என்ன வெரிலி அப்படின்னும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காஷியஸாக சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து a lame shadow lags by stump and in hollow. ஸோ ஒரு லேம் பாடி, ஒரு ஷேடோ வந்து லேம் ஷேடோ, ஒரு ஷேடோ எப்படி இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ஸ்லோவாக வந்து அசைஞ்சு வர மாதிரி. இப்போ ஃபாக்ஸ் வரதுக்கு முன்னாடி அதோட ஷேடோ வருது, ஷேடோ வந்து மூவ் ஆகிட்டே வருது, அது வந்து லேக்ஸ் பை ஸ்டம்ப் அண்ட் இன் ஸ்டம்ப். ஸோ அந்த என்னென்னா அந்த மரத்தை பாதியாக வெட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை தான் நம்ம ஸ்டம்ப்னு சொல்லுவோம். அந்த இடத்துலலாம் தாண்டி அப்படியே ஃபாக்ஸோட ஷேடோ வருது. ஸோ ஷேடோன்ற சென்ஸ், ஷேடோ இன் த சென்ஸ் ஒரு அவுட்லைன் ஆஃப் த போம் சொல்லலாம். ஸோ ஒரு அவுட்லைன் மாதிரி அந்த தாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. அண்ட் இன் ஹாலோ ஆஃப் அ பாடி தட் இஸ் போல்ட் டு கம். அண்ட் ஒரு ஹாலோலேருந்து ஒரு பாடி வருது. ஸோ இந்த பாடி இஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஃபாக்ஸ். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷேடோ வருது, அதுக்கு பின்னாடியே வந்து அந்த ஃபாக்ஸ் வருது. அந்த ஃபாக்ஸ் எப்படி இருக்குது, ஒரு போல்டான ஒரு அனிமலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து அந்த அவுட்லைனுக்கு அப்புறமா என்ன வருது, ஒரு போல்டான ஒரு க்ரியேஷன் வருது, ஒரு நல்ல ஒரு போம் வந்து அந்த போல்டான க்ரியேஷன், ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு போம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 5. அக்ராஸ் கிளியரிங்ஸ் அண்ட் ஐ அ வைடனிங் டீப்பனிங் greenness brilliantly concentratedly coming about its own business. ஸோ இங்கே வந்து ஃபாக்ஸோட ஐ வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா கிளாரிட்டி அண்ட் இன்டென்சிட்டி. ஸோ அக்ராஸ் கிளியரிங்ஸ், ஸோ அந்த அவுட்லைனில் இருக்க ஒரு சில இதெல்லாம் மூவ் ஆனதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணது, இது வேணும் இது வேணாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறமா வைடனிங் டீப்பனிங் greenness. ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லான, ஒரு இம்பார்ட்டண்ட்டான, ஒரு விவிடான ஒரு திங் வந்து ப்ரில்லியன்ட்லி கான்சன்ட்ரேட்டட்லி கம்மிங் அபவுட் இட்ஸ் ஓன் பிஸ்னஸ். ஸோ அந்த போம் எப்படி வருதுன்னா ப்ரில்லியண்ட்டாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அதனுடைய வேலையை செய்யறதுக்காக. ஸோ இது வந்து என்னென்னா அது எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியாது. போம் வந்து இப்போ நம்ம சும்மா இது பண்ணிட்டேன்னு அது பாட்டுக்கும் ஒரு ஆர்கானிக்காக நம்மளோட தாட்டில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கம்மிங் அபவுட் இட்ஸ் ஓன் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இங்கே ஃபாக்ஸை எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபாக்ஸ் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தது இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அப்படியே இந்த எல்லா கிளியரிங் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த எந்த வழியில் போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப டீப்பான க்ரீன்னஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ப்ரில்லியண்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி அது எதுக்காக வந்ததோ அந்த வேலைக்காக அது போயிட்டுருக்கு, கம்மிங் அபவுட் இட்ஸ் ஓன் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இதை ஃபாக்ஸுக்கும் சொல்லலாம், போயமுக்கும் சொல்லலாம். நெக்ஸ்ட், till with a sudden sharp hard stink of fox. ஸோ இந்த ஸ்டான்ஸால தான் வந்து ரியலான ஃபாக்ஸ் வருது, with a sudden sharp hot stink of fox. ஸோ அந்த ஃபாக்ஸ் எப்படி வருது, அது வரும்போதே இப்போ அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஸ்மெல் வரும் இல்லைங்களா, ஒரு ரொம்ப ஹாட் ஸ்டிங்க். அதோட ஸ்டிங்க் வந்து எப்படி சொல்கிறேன்னா sudden sharp hot stink of fox. It enters the dark hole of the head. The window is starless still. The clock ticks. The pages printed. ஸோ அது வந்து எப்படி, அது திடீர்னு வந்து ஒரு டார்க் ஹோல்லேருந்து ஒரு ஹெட்டை வந்து கொண்டு வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் வருது. ஸோ அந்த ஃபாக்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ தேர்ட் ஸ்டான்ஸால ஒரு ஃபாக்ஸுன்ற அனிமலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனுடைய பாடி பார்ட்ஸ் ஒன்று ஒன்றா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது எப்படி நடந்து வருதுன்ற மாதிரி கொண்டு வந்து 6th ஸ்டான்ஸால தான் அது வந்து ஃபுல்லாக வர மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போம்க்கும் வந்துட்டு அந்த தேர்ட் ஸ்டான்ஸால தான் வந்து அவரோட ஐடியா வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. அது அப்படியே வளர்ந்து அவுட்லைன் ஆகி அதுலேருந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இதெல்லாம் வந்து அது கிளியரான ஒரு போல்டான ஒரு போமாக வந்து அது வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இப்போ வந்து அது ஃபுல்லாக ஃபாக்ஸ் வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் த ஹோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. The window is starless still. The clock ticks. The pages printed. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னார் இல்லைங்களா நோ ஸ்டார் அப்படின்ட்டு. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாரு. The window is starless still. ஸோ இன்னுமே இப்போ நான் விண்டோ பார்த்தேன்னா அது இன்னுமே ஸ்டார் இல்லாமல் தான் இருக்குது. The clock ticks. The clock எப்பயும் டிக் ஆகிட்டே இருக்கு. The pages printed. பட் the page நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப
blank பேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ என்ன இருக்கு? Pages printed. So it is a wonderful explanation about how a poet starts to write, how the creativity, imagination starts in the poet's mind. So அதுதான் வந்து தாட் ஃபாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மெட்டஃபாரிக்கல் போயமில் வந்து கொடுத்துருக்காரு. இந்த போயமோட நேமுமே வந்து ஒரு சூப்பரான மெட்டஃபாரிக்கல் நேம் தான், டைட்டிலுமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதனுடைய கொஷின்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். தேங்க்யூ.